ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். நம்ம யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் இது பார்க்கும்போது தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சில விஷயங்களுக்கு புரியலன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்தோம். எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக சரி பண்ணிட்டோம். இப்பவும் அதை சரி பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம பார்த்த லெசன் பார்த்தீங்கன்னா எது பார்த்தோம்னா, இந்த ஆக்சுவலி 10th புக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா 6th 7th 8th 9th 10th இந்த எல்லாமே இந்த எல்லா லெசனும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம யூனிட் 6ல வருது லெசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லெசன் முக்கியம், இது முக்கியம், இந்த 3 லெசன் முக்கியம். இது 3 லெசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6ல வரும். சரிங்களா? ஓகேவா? இதுவுமே அப்படிதான், இதுவும் யூனிட் 6 தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம கடைசியா எந்த லெசன் பார்த்தது நினைவு இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பார்த்தோமா? எல்லாரும் மியூட் பண்ணிட்டாங்களா? போதிக்காத ரொம்ப சார் அன்மியூட் ஆயிடும் சார். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது தெளிவா கேட்கா? நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். சரிங்களா? இந்த லெசனை பார்க்கும். இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் ஃபுல்லா முடிச்சாமா? எதுவும் தெரியுமா? எதுவும் நினைவு இருக்கா? இது ஃபுல்லா பார்த்தோம். அடுத்து இது இந்த லெசன் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றம், அதாவது சோசியல் டிரான்ஸ்போர்மேஷன் இன் தமிழ்நாடு. இதை நம்ம பார்க்கோம். இந்த லெசன்ல அப்படி என்ன கொடுத்துருக்கான், என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, சரிங்களா? நான் தெளிவா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் லெசனோட தலைப்பு தமிழ்நாட்டில் சமூக மாற்றம். சரியா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? சரி, என்ன சொல்றது? அதாவது சோசியல் டிரான்ஸ்போர்மேஷன் ஆஃப் இன் தமிழ்நாடு. சோசியல் டிரான்ஸ்போர்மேஷன் இன் தமிழ்நாடு. சரிங்களா? என்னன்னா தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றம் நிகழ்ந்தது, தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றம் நிகழ்ந்தது, அதுக்கு காரணமானது யாரு, அந்த மாற்றத்துக்கு இம்பார்ட்டன்ட் யாரு? சரிங்களா? இதுல இதுல பாருங்க, கற்றல் நோக்கங்கள், அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குன்னா, நவீன தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் குறித்து
அறிவினை பெறுதல். எப்படி தமிழ்நாடு பழைய காலத்துல இருந்து தற்காலத்துக்கு மாறி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்ல அட்வான்டேஜ் எடுத்திருக்கு எப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களை அறிதல். இதுல இருந்து ஏகப்பட்ட நிறைய கொஸ்டின்ஸ். அதாவது எப்படின்னா, சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல தமிழ்நாடு என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு, சரிங்களா? அடுத்த கடைசியா சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை புரிந்து கொள்ளல். ஒண்ணு இல்ல, டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஐடியாஸ் ஆஃப் சோசியல் ரிஃபார்மர்ஸ். சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் யாரு? சரியா? மூட நம்பிக்கைகளை நம்பாம நல்ல அறக்கருத்துக்களையும் நியாயமான விஷயங்களையும் பேசியிருப்பாங்க. பெரியார், தமிழ்நாட்டுல இருந்து பெரியார், தற்காலத்துல கலைஞர், பெரியார், அதுக்கு முன்னாடி அண்ணா, சாரி கலைஞர் முன்னாடி அண்ணா, அப்புறம் பெரியார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள், இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் ஐயா வைகுண்ட சாமிகள், சரிங்களா? இந்த மாதிரி ஆட்கள் என்னென்ன சமூக கருத்துக்களை பேசியிருக்காங்க, இதை பத்தி விஷயம் இருக்கு. ஓகே, சரியா? ஓகே, ஸோ ஒண்ணு இல்ல, தமிழ்நாடு எப்படி மாறி இருக்கு இதை பத்தி தான் இதுல இருக்கும், சரிங்களா? ஓகே, இதுல பாருங்க, இன்ட்ரோ எப்போதுமே ஒரு எந்த லெசன் படிச்சாலும் இதுல எப்படி பார்க்கணும்னா, இப்போ லெசன் நம்பர் 10 எத்தனை கூட தான் புரிஞ்சிருக்குன்னா 10.1ல இருந்து எவ்வளவா இருக்குன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10.7 7 தலைப்பா இருக்கு. எத்தனை தலைப்பா இருக்கு? 7 தலைப்பா இருக்கு, சரிங்களா? நம்ம ஒரு தலைப்பா பார்க்கலாம், ஒரு தலைப்பா பார்க்கலாம். அதாவது 10.1 to 10.7, சரிங்களா? எத்தனை தலைப்பா இருக்கு? 7 தலைப்பா இருக்கு. ஓகே, சரிங்களா? இந்த 7 தலைப்பு இன்ட்ரோடக்ஷன் சேர்க்காம இதுல என்ன பண்ணணும்னா, இன்ட்ரோடக்ஷனை நம்ம தீர்க்கமா வாசித்து பார்த்தோம். ஓகே, சரியா? இன்ட்ரோடக்ஷன் இதுல பார்த்தனா, இதுல பாருங்க, 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர், சரிங்களா? இப்ப அப்படி பார்த்து ரீட் பண்ண நினைக்காத, நான் கதையை சொல்லிடுறேன். ஓகே, சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்தி அவர்கள் இந்திய சமூகத்தை மறு ஒழுங்கமைப்பு செய்தனர். அது ஒண்ணு இல்ல, 18th செஞ்சுரியில, சரிங்களா? 18th செஞ்சுரியில நீங்க பாத்தீங்கன்னா, பாதியில ஃபர்ஸ்ட் தொடக்கம் இல்ல, பிற்பாதியில ஐரோப்பாக்காரங்க நம்ம இந்தியா மீது தனி கவனம் செலுத்திருப்பாங்க. அந்த தனி கவனம் தான் இந்தியாவை ஃபுல்லா ஆட்சி பண்ணுது, இரும்பாதை அமைக்கிறது, கல்வி முறைகளை கொண்டு வருது, சரிங்களா? இங்க ஆட்சி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, சரி, இதெல்லாம் பண்ணிருப்பாங்க யாரு? ஐரோப்பியர்கள். அவன் ஆட்சி பண்ணது எப்படின்னா, அவன் ஆட்சி பண்றதுனால பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டதுனால, பிரிட்டிஷ்காரர்கள் ஐரோப்பியர் யாருன்னா பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டென்மார்க், டேனியர்கள், இவங்க எல்லாரும் இவங்க நம்மளை ஆண்டதுனால நமக்கு சில செல்வாக்கு கூடிச்சு இதுல படிப்பு விஷயங்கள்ல. அதே சமயம் நம்மகிட்ட நிறைய விஷயங்களை என்ன பண்ணாங்க, நிறைய வளங்களை நம்மகிட்ட இருந்து சுரண்டி அவங்க வீட்டுக்கு, அவங்க ஊருக்கு கொண்டு போயிறாங்க, இல்லையா? இந்தியாவில் உள்நாட்டு மரபுகள் நாகரிகம் பழமையான கருதப்பட்டன. இந்திய சமூகமானது பழமையானது என்றும் அதில் மனிதர்கள் ஜாதி, பாலினம், மொழி, நம்பிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்தப்பட்டதாகவும் சித்தரிக்கப்பட்டது. ஆமா, உண்மைதான், சரியா? ஜாதி பாகுபாடு அதிகமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மாத்ததுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க, நம்ம முழுவதும் மாத்தல, சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, சரியா? வேற என்ன இருக்கு? இதை பார்த்தா புரியும் உங்களுக்கு. ராஜாராம் மோகன் ராய். இப்ப இதுக்கெல்லாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்ல, கதை ஸ்டோரி தானே. ராஜாராம் மோகன் ராய், சரியா? ஒருவர் ஆவார். ராய் மற்றும் ராஜாராம் மோகன் ராய் அவரதை போன்ற பலரும் சமூக சீர்திருத்தவாதிகள் என்று அறியப்பட்டனர். ராஜாராம் மோகன் ராய் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்தியால, சரியா? தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, சரியா? வேற என்ன இருக்கு? இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான், சரியா? இந்திய மறுமலர்ச்சி, இதெல்லாம் படிச்சா புரியும் உங்களுக்கு. வேற என்ன இருக்கு இதுல? இந்த இருக்க பகுத்தறிவு தான் முக்கியம், பகுத்தறிவு பேசுவான், சரியா? பகுத்தறிவு பேசியவர்கள். சோ இதுல ஃபுல்லா ஸ்டோரி தான், இதுல ஒண்ணும் கிடையாது. இதுல ஃபுல்லா ஸ்டோரி தான், ஒண்ணும் கிடையாது. கான்செப்ட் போட்டு சொல்றேன். இதுல ஃபுல்லா ஸ்டோரி தான், எதுவுமே கிடையாது, சரிங்களா? தமிழ் மறுமலர்ச்சி, சரியா? இதுக்கு பேர தமிழ் ரீனைன்சன்ஸ், சரியா? ரினைன்சன்ஸ், ஓகே, சரியா? ரினைன்சன்ஸ், தமிழ் ரினைன்சன்ஸ். இது என்னன்னு நான் ஷார்ட்டா சொல்றேன், கதையை சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா, இது என்னன்னா, அந்த காலத்துல அந்த காலம்னு எப்போம்னா பிரிட்டிஷ்காரன் நம்ம ஆண்ட காலம், சரிங்களா? அப்போ பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும், இல்லைன்னு மறுக்கல. ஆனா தமிழ் மொழியை தாண்டி இந்தியா ஃபுல்லா இந்தியும் சமஸ்கிருதம் தான் ஓங்கி நிற்கும். ஏன்னா ஒரு கேட்டகரி குரூப் தான் நல்லா படிச்சு பெரும்பான்மையா இருந்திருப்பாங்க. சோ அவங்க ஃபுல்லா சமஸ்கிருதவாதிகளா இருப்பாங்க. சோ என்ன பண்ணுவாங்க,
சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கே தாய்மொழின்னு சொல்லி சமஸ்கிருதம் தான் எங்க மொழி தான் பெருசு, எங்க மொழி தான் காலத்தால் மூத்தது, அதாவது சமஸ்கிருதத்தை இதுதான் எல்லா மொழிகளுக்கும் தாயின்னு சொல்லி சில சில கோட் சொல்லுவாங்க. அத ஒரு சில பேர் ஏத்துக்கிடுவான், ஒரு சில பேர் ஏத்துக்கிட மாட்டான். அப்படி ஏத்துக்கிடாது யார் தெரியுமா? தமிழ்நாட்டுக்காரங்க. சரியா? அப்ப அவன் மொழி தான் பெருசுன்னு சொல்ல முடிச்சது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அறிஞர்களும் எங்களுக்கு எங்க மொழி தான் பெருசு, எங்க கலாச்சாரம் பெரியது. அது பெரியது என்பதை சொல்லிவிட எங்க கலாச்சாரம் பழைய பாரம்பரியமானது என்ற கருத்தை முன்வைக்காங்க. யாரு? நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள். சரியா? ஓகேவா? அப்போ மொழிகள்ல இந்த மொழிகள் மூலியமா தான் கலாச்சாரம் வகுக்கப்படுது. அது மெயினா சொல்றது சமஸ்கிருதம். அப்புறம் என்னது? தமிழ். இந்த மொழி எவ்வளவு வருஷத்துக்கு முன்பட்டது, இந்த மொழி எவ்வளவு வருஷத்துக்கு முன்பட்டது, இதை வச்சுதான் ஒரு ஒரு நாகரிகம் எவ்வளவு பழமையானதுன்னு அறிய முடியும். அப்படி இல்லைன்னா இப்ப பிரசண்டா C14 கார்பன் இதை வச்சு என்ன பண்றாங்க கண்டிருக்காங்க. இதுல பாருங்க, தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன. அச்சியந்திரத்தின் அறிமுகம். அச்சியந்திரத்தின் அறிமுகம் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் மற்றும் பலவும் தமிழ் மொழிமொழி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் வழங்கின. சரியா? இதுல ஒண்ணும் இல்ல, கதையை சொல்றேன். தமிழ் மறுமலர்ச்சி, அதாவது தமிழ் ரெனைசன்ஸ், அதாவது தமிழ் மறுமலர்ச்சினா அதாவது நல்ல உயர்ந்து ஓங்கி, அதாவது நல்ல ஓங்கி உயர்ந்து வளர்ந்த தமிழ் எவ்வாறு வீழ்த்தப்பட்டது, அந்த வீழ்த்தப்பட்ட தமிழ் மீண்டும் எப்படி நிலை பெற்று மீண்டும் நிலை பெற்றது, இந்த கதை தான் தமிழ் ரெசினன்ஸ். சரிங்களா? இடையில தமிழ்வாதிகள் நிறைய இல்லாதனால மிச்ச மொழிகளை தூக்கி பிடிச்சனால தமிழ் முன்னேந்திருக்காது. சரிங்களா? தமிழ் மொழி ஏன்னா நம்ம மொழியை பத்தி நம்மளே படிக்கிறதுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அப்போ தமிழ் மொழியை பத்தி தமிழ் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மொழியை பத்தி தமிழ் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். என்னன்னு எடுத்து சொல்லணும் தெரியுமா? எங்க மொழி இவ்வளவு பழமையானது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, எங்களுக்கு ஒரு பழமையான நாகரிகம் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லணும். எடுத்து எப்படி சொல்ல முடியும்? நான் இப்போ 2-3 நாள் பக்கத்துல இருந்தா பேசிடலாம், இல்ல மாநாடு போட்டு பேசலாம். ஆனா எல்லா மக்களையும் சென்றடையணும்னா அந்த தமிழ் மொழி அச்சு பதிப்புல ஏறணும். அச்சு பதிப்புல ஏறி அச்சியந்திரத்தின் உதவியா அச்சு பதிப்புல ஏறி பிரசுரமா பிரசுரிக்கப்படணும். சரி? அதாவது பேப்பர்ஸ், டெய்லி பேப்பர்ஸ் மாதிரி இல்லைன்னா சின்ன சின்ன துண்டு சீட்டு மாதிரி எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணும். அப்ப அதான் என்ன பண்ணுவோம்? தமிழ் மொழி வளர்ச்சி அடையும். அது செஞ்சாங்க. அதுதானது அச்சியந்திரத்தின் அறிமுகம். சரியா? அப்ப அச்சியந்திரம் வந்ததா, அச்சியந்திரத்தை நம்மளை பத்தி மொழிகளை கலாச்சாரத்தை எழுதி நம்மளை அச்செடுத்து வெளியிட்டு மக்களுக்கு மொழியை பத்தி சொன்னோம். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு ஒரு குட் சப்போர்ட் கிடைச்சது. ஓகே, சரியா? சோ இதுவும் தமிழ் மறுமலர்ச்சிக்கு ஒரு காரணம். சரியா? அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதத்தை பத்தி ஆய்வு நடத்துறாங்க. சரியா? அது இல்லாம வேற ஒரு மொழியை பத்தி ஆய்வு நடத்துறாங்க. என்ன மொழி அது? திராவிட மொழி. என்ன மொழி? திராவிட மொழி. திராவிட மொழிகள் பற்றியும் ஆய்வுகள் நடத்த முடியாது. சரியா? அப்போ அச்சியந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகள் மீது உள்ள ஆய்வும் தான் தமிழ் மறுமலர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஓகே, சரியா? அங்க பாருங்க, அச்சியந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளை பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. சமய சார்பற்ற சொல்ல தகுந்த நூல்களும் வெளியிடுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. இப்போ முதல்ல அச்சியந்திரத்துல சமயம் சார்ந்த ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட நூல்கள் தான் அச்சில பதிப்பிட்டு வெளியிட்டு இருக்கான். இப்ப அச்சில பதிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல, ஒரு ஆள் ஒரு புக் எழுதியிருப்பாரு. சரியா? அந்த புக்கை நிறைய பிரதி எங்க எடுக்க முடியும்? அச்சில தான் எடுக்க முடியும். சரியா? அச்சு எடுத்து புக்கை சேல் பண்ணுவாங்களா? அந்த கதை தான். ஓகே, சரியா? வேற எதுவும் இல்லை. ஓகே, சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த தலைப்பு அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. சரியா? ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளின் முதல் மொழி எனது தமிழ். இது கேள்வி கேட்போம். மிக முன்னதாக 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. இங்க கோவா. சரியா? இதுவும் கேள்வி கேட்டிருக்கான். தம்பிரான் வணக்கம். சரியா? தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் எப்போ? 1578. 1578. சரியா? எங்க? கோவா. 1709. 1709ல முழுமையான அச்சகம். சரியா? முழுமையான அச்சகம் என்னன்னா சீகன் பால்க் என்பவர தரங்கம்பாடியில், சரியா, டிராங்கம்பர்ட் சொல்லுவாங்க. எங்க நிறுவப்பட்டது? தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. சரியா? எங்க நிறுவப்பட்டது? தரங்கம்பாடியில். அதை டிராங்கம்பர்ட் சொல்லுவாங்க. சரியா? அங்க நிறுவனம். அதாவது எப்படின்னா தமிழ் புக் தம்பிரான் வணக்கம் வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் கோவா in 1709. A full-fledged printing press had been established thanks to, சரியா, யாருன்னா எங்க திருவாங்கூர். யாரு? சீகன் பால்க். யாரு? சீகன் பால்க். சரியா? ஓகேவா? சரியா? அப்புறம் இதுவும் பாருங்க, திருக்குறள் ஞான பிரகாசம் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம். 1812. 1812. இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஓகேவா? சரியா? இது எல்லாமே, அதாவது தமிழ் மறுமலர்ச்சி அடைவதற்கு இதெல்லாம் மெயின் காரணம். சரியா?
ஒண்ணு அச்சேரிய முதல் மொழி என்னது தம்பிரான வணக்கம் 1878. அடுத்து அது எங்க கோவாவுல. அப்புறம் 1709 யாரு சிகன் பால்பு என்னது சிகன் பால்பு என்னது அவருடைய நூல் என்பவர்கள் என்னது முழுமையாக அச்சகம் எங்க டிராங்கும்பர் தரங்கம்பாடி. அடுத்து தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள். சரியா எங்க என்னப்பா திருக்குறள் தமிழ் இலக்கிய நூல்கள்ல ஒன்றான என்னது தமிழ் லிட்ரேச்சி டெக்ஸ்ட் புக்ல ஒன்றான என்னது திருக்குறள். எப்போ பப்ளிஷ் பண்ணப்படுதுன்னா 1812. ஓகே சரியா. வேற இதுல வேற எதுவும் நம்ம தேவையில்ல. மிச்சம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். நான் குறிச்சதை மட்டும் குறிச்சுக்கோ. அடுத்து பாரு அடுத்து இது இவர் தான் சீகன் பால்கு. சரியா இது எங்கேயும் பரிசைக்கு வராது. சீகன் பால்கு படம்லாம் வராது. அடுத்து பாருங்க சிவை தாமோதரனார் உவேசா சாமிநாதையர். இவங்களை பத்தி என்ன கொடுக்கணும் சரியா. 19th செஞ்சுரியில இங்க 19th செஞ்சுரியில 19ஆம் நூற்றாண்டுல தமிழ் அறிஞர்களான சிவை தாமோதரனார் அவர் வேற யாரு உவே சாமிநாதர் ஐயர். இவங்க என்ன பண்றாங்க தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறியதாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தனர். சரி வாழ்நாள் முழுவதும் செலவழித்தனர். யாரெல்லாம் சிவை தாமோதரன் மட்டும் யாரு உவே சாமிநாதையர். சரியா ஓகேவா. உவே சாமிநாதையர் இவங்க வந்து எப்படின்னா இந்த கிளாசிக்கல் டெக்ஸ்ட் சரியா அதாவது கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அதை கண்டறிவதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்றாங்க செலவு பண்றாங்க. மெயினால யாரு உவேசா மற்றும் வேற யாரு சொன்னேன் தாமோதரனார். சரியா நல்லா நோட் பண்ணிக்கோ. ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்போம். ஓகே சரியா. வேற அடுத்து என்ன பார்க்கலாம் என்ன செஞ்சிருக்காங்க பனை ஓலையில் என்னது பனை ஓலையில். சரியா பனை ஓலையில் எழுதப்பட்ட ஓகே சரியா பனை ஓலையில் எழுதப்பட்ட இதெல்லாம் பனை ஓலையில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தனர். அவர் பதிப்பித்த நூல்களில் என்னது தொல்காப்பியம் வீரசோழியம் இறையனார். சரியா இதெல்லாம் ஜஸ்ட் நீ பாத்துக்கணும் ஒரு வழியே கிடையாது. சரியா பாத்துக்கணும். ஓவிய சாமிநாத ஐயர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சிவக சிந்தாமணி 10 பாட்டு இது கேட்டுக்கான். சிலப்பதிகாரம் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை மணிமேகலை 10 இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பதிப்பிச்சு வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். சரியா ஓகேவா. இது தமிழை பத்தி தமிழ் மக்களுக்கு அறியாத சில விஷயங்களை அறிய வச்சது. ஓகே சரியா அறியாத சில விஷயங்களை அறிய வச்சது. ஒண்ணுமே கிடையாது. இந்த பேராவை ஷார்ட்டா சுருக்கமா பாருங்க. சரியா சிவை தாமோதரனார் உவே சாமிநாதர் ஐயர். இவங்க என்ன பண்றாங்க தமிழ் மொழிய இன்னும் வெளிக்கொண்டு வருவதற்கு தமிழை இன்னும் மறுமலர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு சிவை தாமோதரனாரும் உவே சாமிநாதனும் நிறைய புத்தகங்களை பதிப்பிட்டாங்க. அதே புத்தகங்கள் பண்ணாங்க அதாவது நூல் இருக்கும் அது உரை எழுதுவாங்க தான் பதிப்பித்தேன். ஓகே சரியா அப்படி பதிப்பித்த நூல்கள் இங்க கொடுத்துருக்கான். சரியா நம்ம அதை பாத்துக்க வேண்டிதான். 10 பாட்டு சிலப்பதிகாரம். ஓகே சரியா பாத்துக்க வேண்டிதான். வேற யாரும் பார்த்தோன்னா அது இதுல வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் தமிழ் மறுமலர்ச்சிக்கு முக்கிய காரணம். ஓகே சரியா வேற இதுல பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு இதுல ஒண்ணும் இல்ல ரீடிங் பர்பஸ் நான் விட்டுறலாம். ஓகே சரியா இதுல பாருங்க 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய FW எல்லிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா FW ஏன் இருக்கும். சரி FW எல்லிஸ் 1878 1777 முதல் 1819 தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. இவர்தான் ஃபர்ஸ்ட் சொல்லுதார். சரியா நீங்க சமஸ்கிருதம் பெருசுங்க ஹிந்தி பெருசுங்க இருந்துட்டு போ பிரச்சனை இல்லை. ஆனா தென்னிந்திய மொழிகளோட இந்த வடமொழிகளை ஒப்பிடாதீங்கன்னு யார் சொல்லுதா FW எல்லிஸ். சரியா இது அப்போ என்ன சொல்றாரு இது எதை சார்ந்திருக்குங்காரு. சரியா இந்தோ ஆரிய குடும்பங்கள் மொழிகளோடு தொடர்பில் இல்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கினார். சரியா இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில் இல்லாதவை கோட்பாடு ராபர்ட் கால்டுவெல். அடுத்து வரிவர் கொஞ்சம் கூடுதலா சொல்லுவார். சரியா ராபர்ட் கால்டுவெல் யாரு ராபர்ட் கால்டுவெல் திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ன தலையிடப்பட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். இது ப்ரீவியஸ் கொஸ்டின். என்னப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். எந்த வருஷம் 1856. ராபர்ட் கால்டுவெல் யாருன்னா இவருடைய அடுத்த வழித்தொடர். யார் வழித்தொன்றல் FW எல்லிஸோட யாரு அடுத்த வழித்தொன்றல் நெக்ஸ்ட் வழித்தொன்றல். சரியா யாரு இந்த கால்டுவெல். ஓகே சரியா இப்போ கால்டுவெல் தான் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதுறார். ஓகே சரியா அப்போ திராவிட மொழிகள் இதெல்லாம் ஜஸ்ட் ரீடிங் பர்பஸ் தான். இதை சொல்றாங்க போறோம். அதாவது திராவிட மொழிகளுக்கு ஒரு ஒப்புமை இருக்கு. ஆனா திராவிட மொழிகளுக்கு எதோட ஒப்புமை இல்ல சமஸ்கிருதத்தோட ஒப்புமை இல்லை. இதை சொல்றாங்க. ஓகே சரியா அப்ப இதே காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழ் அறிஞர்
ஆமா, தமிழர், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருத, ஆரியம், பிராமணியம் ஆகிய இரண்டுகளுக்கு இடையே அடிப்படை வேறுபாடுகளையும் அடையாளம் கண்டு கொண்டனர். சரியா? அது என்னன்னா ஆஹ் பிராம ஆஹ் பிராமணம், சமஸ்கிருதம், சமத்துவம், திராவிடம், ஆரியம் இதெல்லாம் என்னன்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க படிச்சவங்க. ஓகே, சரியா? இவங்க என்ன சொல்லுதாங்கன்னா இந்த வரி முக்கியம். சரியா? இந்த வரி முக்கியம். எப்படின்னு சொல்லுவேன். தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலையது எனவும் வாதிட்டனர். யார் சொல்லுதா? தமிழ் அறிஞர்கள். தமிழர்கள் பிராமணர்கள் அல்ல என்றும் அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலைவது எனவும் யார் வாதிடுதா? தமிழ் அறிஞர்கள் வாதிடுறாங்க. இவங்க தான் தமிழ் வளம் வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்க. சரியா? தமிழ்நாட்டுல திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பு செய்தது. அதாவது என்னன்னா ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ்ல சொல்றேன். தமிழ்நாட்டுல திராவிட கட்சி இருக்கலாம். திராவிட கட்சியோ திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு யார் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கா தெரியுமா? இந்த தமிழ் மறுமலர்ச்சி இயக்கம். ஓகே, சரியா? அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது முக்கியம். பி சுந்தரனார் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தாய்மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்படும். சரி, ஒண்ணு இல்ல, நம்ம தாய்மொழி வாழ்த்து பாடல் இருக்குல்ல, இதோடைய இது எங்க எடுக்கப்பட்டிருக்குன்னா, சரியா, யார்ட்டதுன்னா பி சுந்தரம், சரியா, எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலிலிருந்து நாடக நூலில் இடம்பெற்றுள்ள, சரியா, தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. சரியா? பி சுந்தரம் எந்த இடம்பா? மனோன்மணியம் என்னும் நாடக நூலில். சரியா? சில இடத்துல மனோன்மணியம் சுந்தரமணியனே சொல்லுவான். சரியா? ஓகேவா? அவர் என்ன எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் தான் முக்கியம். என்ன நூல்? நாடக நூல். ஓகே, சரியா? என்ன நூல்? நாடக நூல். ஓகே, சரியா? அடுத்து பாருங்க. திருவிக்க தெரியும், பாரதிதாசன் தெரியும். இப்ப எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கப்பா. ஓகே, அடுத்து போலாம். இதுல இந்த 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 டாபிக்ல சார் அட்மிட் பண்ணிக்கோங்க சார். இப்ப எதுல இருந்து கேட்கலாம்னு சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கா? சார் கேக்குது சார். ஓகே, நான் இதுல இருந்து ரிப்பீட் பண்ண சொல்லுங்க, ரிப்பீட் பண்றேன். மியூட் இருந்திருக்கும்.